ஹலோ வணக்கம். கண்ட ஜோக்கர்களுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. டிடிவி தினகரன் தடாலடி பேச்சு. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள கோம்பை பேரூராட்சியில் திருமலை ராய பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு இன்று சுவாமி திருமலை பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்ய வந்த விசேஷ பூஜைகளை நடத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து பூதேவி ஸ்ரீதேவி அம்மன்களுக்கும் சிறப்பு அலங்கார பூஜைகளை செய்து திருமங்கல்யத்தை அணிவித்து திருக்கல்யாணத்தை வெகு விமர்சையாக நடத்தினார்கள். இந்த நிகழ்வில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன் கூறுகையில், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையில் ஏற்கனவே பிரமலை கல்லர் சமுதாய முன்னேற்றத்திற்காக உருவாக்கப்பட்டது. அரசு கல்லர் பள்ளிகள் அதை எந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டதோ அதை மாற்றி அரசு கல்வித்துறையில் இணைக்கக்கூடாது என்பது பிரமலை கல்லர் சமுதாய மக்களின் விருப்பம். அதை அரசு நிறைவேற்ற வேண்டும். அதனை கல்வித்துறையில் இணைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அரசு கைவிட வேண்டும். அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் மக்களை வாட்டி வாட்டி வதைக்கிறார்கள். ஏற்கனவே சொத்து வரி உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு, ஸ்டாம்ப் உயர்வு, மின்கட்டண உயர்வு, மேலும் பால் பொருட்கள் உயர்வு என்று எல்லா பொருட்களின் விலைவாசியையும் அதிகமாகி கொண்டே இருக்கிறார்கள். அரசாங்கத்திற்கு வருமானம் வேண்டும் என்பதற்கு தேவையான வரிகளை விட்டு மக்கள் தலையில் வரிச்சுமைகளை ஏற்றுவது மிகவும் அபாயகரமான ஒன்று. அதற்கு தமிழ்நாடு மக்கள் ஆட்சியர்களுக்கு நல்ல தண்டனை வழங்குவார்கள். போதைப்பொருள் பழக்கம் தமிழகத்தில் அதிகரித்து விட்டது. ஆளும் கட்சி ஏற்கனவே ஆண்ட கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லோருக்கும் தொழிலை போதைப் பொருட்கள் கடத்துவது என்கிற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடைக்கிறது. இதற்கெல்லாம் தேர்தல் முடிவுக்கு பின் நல்ல முடிவாக இருக்கும். மீண்டும் ஓபிஎஸ் அதிமுகவில் சேர்வார் என்ற ஒரு பேச்சு தற்போது வெளியாகி உள்ளது என்று கேட்டதற்கு கண்ட ஜோக்கர்களின் பேச்சுக்கெல்லாம் நான் பதில் கூற மாட்டேன் என்று கூறி சென்றார்.